இங்கே இருக்கிறாங்க இல்லையா என் மாமியார், கரெக்டாக தேர்தல் சமயத்துல எல்லாம் அவங்க மகளை வச்சு ஏதாவது பித்தலாட்டம் பண்ணி கிறிஸ்துவ பண்ணி பிரச்சனையை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும் எனக்கு. அதனாலவே நான் பல நேரங்களில் ஃபேமிலி பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு நான் விலகி ஒதுங்கி போயிருக்கேன். நான் பெரும்பாலும் எலெக்ஷன் டைம்லலாம் வீடியோஸ்லாம் பண்ணுறதில்ல. காரணம் யாருன்னு பார்த்தோம்னா இந்த மணிமேகலை அவங்க மகள்கிட்ட சொல்லி தூண்டி விட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டுரும். அதே சமயம் இந்த திருமண சமயத்தில் போகிறதோட நான் என்னுடைய ஆட்டோ புக்கை அடமானம் வச்சுட்டு பணம் ஏற்பாடு பண்ணலான்னு போனேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பணம் கேட்டாங்க. இது என்னகிட்டே பணம் வாங்கி கல்யாணம் நடத்துறதுக்கு இவங்க பிளான் போட்டு கேட்டாங்க. காசு பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை நான் ஆட்டோ வந்து அடமானம் வச்சு தான் கல்யாணத்தை நடத்த போகிறேன், சிம்பிளாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பணம் ஏற்பாடாயிருச்சுனாக்கா கொடுங்கன்னு சொல்லி என்கிட்டே வந்து பணம் கேட்டவங்க அவங்க. காசு பண்ணுறதுக்காக இவங்க வந்து இல்லாத கிறித்துவ வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆள் பார்க்குறது தான் இப்படி. அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தேர்தல் சமயத்தில் மட்டும் பிரச்சனை உண்டு பண்ண பார்த்துக்கிட்டு நான் கொஞ்சம் உஷாரானேன் பின்னால்.